ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் நாம் ஒவ்வொரு தலைப்பின் கீழாக நாம் தேவனுடைய வசனத்தை தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த வாரம் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பின் கீழாக நாம் தேவனுடைய வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஒரு சில விஷயங்கள் நமக்கு இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்மளை கொஞ்சம் இல்லை நிறையவே பயம்புறுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இருந்தாலும் அது பயம்புறுத்துற விஷயமாக இல்லாமல் நம்மளை நாமே எச்சரித்துக் கொள்கிற ஒரு விஷயமாக இன்னைக்கு இருக்க போகிறது. ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு முன்னாடி கடைசி காலங்கள்ல என்ன சம்பவிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறித்து நாம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு மனுஷனுடைய சொந்த வார்த்தையோ கிடையாது. இது எல்லாமே நம்ம வேதாகமத்திலிருந்து எடுத்து நம்ம வாசிக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல சீஷர்கள் கேட்ட அந்த ஒரு கேள்வி, கடைசி காலங்கள்ல உம்முடைய வருகைக்கு முன்னாடி என்னென்ன நடக்கும் அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து கிட்ட சீஷர்கள் டைரக்டா கேட்கிறாங்க. அதற்கு என்னென்ன நடக்கும், என்ன மாதிரியான சம்பவங்கள் இந்த பூமியில் நடக்கும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து அதற்கு நிறைய பதில்கள் சொல்ற. அந்த பதில்களை தான் இன்னைக்கு நாம தியானிக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்து 30வது வயசுல பாத்தீங்கன்னா அவர் ஞானஸ்நானம் எடுக்கிறாரு. 3.5 வருடங்கள் அவர் ஊழியம் செய்கிறார். அந்த 3.5 வருஷத்துல நிறைய காரியங்களை சீஷர்களும் சரி, அவர் எந்தெந்த ஊருக்கெல்லாம் போனாரோ நிறைய மக்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார். அப்படி உபதேசம் பண்ணும்போது சீஷர்கள் பாத்தீங்கன்னா கேட்கிறாங்க, இந்த மாதிரி கடைசி காலகட்டம், இந்த உலகம் அழியறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடக்கும், உம்முடைய வருகை, அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகைக்கு முன்பாக என்னென்னலாம் சம்பவிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அப்பதான் அவர் சொல்றாரு. நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் வசனம் 3. மத்தேயு 24ஆம் அதிகாரம் வசனம் 3. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் இடத்துல சீஷர்கள் கேட்கிறாங்க, உம்முடைய வருகை எப்போ, 2வது வருகை எப்போ இருக்கும். இப்போ ஆல்ரெடி ஏற்கனவே சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவின் கிட்டதான் இருக்கிறாங்க, கூடவே இருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவும் சொல்றேன், நான் மரித்ததுக்கு பிறகு உயிர்த்தெழுவேன், திரும்பவும் வருவேன் அப்படின்ட்டு. சரி, நீங்க எப்போ திரும்ப வருவீங்க, உங்களுடைய வருகை எப்போ இருக்கும், இந்த உலகத்தோட முடிவு எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். இந்த உலகம் கடைசி வரைக்கும் இப்படி இருந்துரும் அப்படின்னு கிடையவே கிடையாது. நம்ம பார்க்குற எல்லா விஷயமும் ஒரு காலகட்டத்துல அழிந்து போகக்கூடிய விளையா இருக்கு. அதே கேள்வி இங்க சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கேட்கிறாங்க, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன. பாருங்க, அடையாளம்னா என்னென்ன சம்பவிக்கும், அடுத்தடுத்து என்னென்ன சம்பவிக்கும் அப்படின்ட்டு கேட்கிறாங்க. அதுக்கு சொல்றாரு பாருங்க, இயேசு 4:5 சொல்றாரு பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மத்தேயு 24ஆம் அதிகாரம் வசனம் 4-5, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையா இருங்கள். பாருங்க, கடைசி காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேரு கள்ளத்தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்க. நான் தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கிளம்புவாங்க. இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிறாரோ இங்க இருக்கிறார், அவர் திரும்ப வந்துட்டார் அப்படின்ட்டு முடிஞ்சா தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களையே பாத்தீங்கன்னா ஏமாத்துவாங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள்னா நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களையே பாத்தீங்கன்னா சாத்தான் வஞ்சிப்பான். அவர்களை நம்பிடாதீங்க அப்படின்றார். அதுதான் சொல்றாரு பாருங்க, இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு, அதாவது ஏமாத்தாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நான் தான் கிறிஸ்து, என்னால எல்லாமே செய்ய முடியும், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இருக்கு, நான் பிசாசுகளை விரட்டுவேன், அந்நிய பாஷை பேசுவேன்,
இன்னும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகத்தை கொடுப்பேன், நான் தான் கிறிஸ்து அப்படின்ட்டு வருவாங்க. இரண்டாவது வருகையில சொன்ன கிறிஸ்து நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அவர்களை நம்ம வந்து ஏமாந்துராதி. கிறிஸ்து எப்படி வருவாங்கிறதே கிறிஸ்துவே சொல்லியிருக்காரு. நம்ம அந்த வசனத்தை கூட நம்ம வந்து வாசிக்க இருக்கிறோம். நிறைய பேர் யோசிக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து வந்து திருடனை போல வருவார் அப்படின்ட்டு. திருடன் வந்து சத்தமே இல்லாம வந்துட்டு போயிடுவான்ல, அதே போல இயேசு கிறிஸ்துவும் சத்தமே இல்லாம சைலண்டா வந்துருவாரு அப்படின்ட்டு நினைக்காதீங்க தயவு செஞ்சு. திருடனை போல வருவான்னு சொல்லிட்டு எதற்கு உதாரணம் கொடுக்குறாங்க அப்படின்னா, திருடன் வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு திருட வரான்னா உங்ககிட்ட சொல்லிட்டு வர மாட்டான். நாம எப்போ தூங்கிட்டு இருக்கோமோ அவன் எல்லா நேரமும் வரமாட்டான். நாம எப்போ கண்ணை அசர்றோமோ அப்போ அந்த நேரத்துல வந்துதான் வந்து பாத்தீங்கன்னா திருட நம்ம வீட்டுல இருக்கிறத திருடிட்டு போவான். திருட வர நேரம் தெரிஞ்சா நீங்க சும்மா இருப்பீங்களா? கரெக்டா அந்த நேரம் பார்த்து முடிச்சு அவனை வந்து கரெக்டா பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல. இயேசு கிறிஸ்துனுடைய வருகை அப்படிதான். நமக்கு அவருடைய வருகை எப்போ நடக்குங்கிறது நமக்கும் தெரியாது, அவருக்கே தெரியாது, குமாரனுக்கே தெரியாது, பிதாவாகிய தேவன் ஒருவருக்கே தெரியும். அதனால்தான் நம்ம எப்பவுமே விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கன்றாங்க. இயேசு கிறிஸ்துனுடைய வருகை நமக்கு எப்போ இருக்கும்னே தெரியாது. இப்ப இருக்கலாம், அடுத்த வாரம் இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம், இன்னும் 2-3 மாசம் கழிச்சு இருக்கலாம். நமக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அவங்களும் நம்பி இருப்பாங்க. நாம இருந்த காலத்துல கூட இயேசு கிறிஸ்து வர வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருந்தாலும் அவர்கள் அதெல்லாம் நம்பி மரித்து போயிருக்காங்க. நாம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன? நாமளும் நம்பணும் இயேசு கிறிஸ்துனுடைய வருகை கண்டிப்பா இருக்கும். ஆனா எப்போ இருக்குன்னு நமக்கு தெரியாது. எப்பவுமே நம்ம ஆயத்தமா இருக்கணும். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. இங்க 5வது வசனம் வந்து பாத்தீங்கன்னா, ஆனா இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா சைலண்டா வரமாட்டார். அவர் எப்படி வருவாருன்ட்டு கரெக்டா சொல்றாரு. வானத்துல அவர் வரும்போது ஒரு பெரிய ஒரு சத்தம் உண்டாகும். உலகத்துல இருக்கிற எல்லா கண்களும் அவரை பார்க்கும். அவர் தேவ தூதர்களோட ஆரவாரத்தோடு வருவார். திருடனை போல சைலண்டாலாம் வரமாட்டார். அதையும் நம்ம வந்து வாசிக்க இருக்கிறோம். இப்ப நம்ம வாசிச்ச மத்தேயு 24ஆம் அதிகாரம் வசனம் 4-5 அதே வசனம் தான் மார்க் 13ஆம் அதிகாரம் வசனம் 5-6 கொடுக்கப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். மார்க் 13ஆம் அதிகாரம் வசனம் 5-6. இயேசு அவர்களுக்கு பிரதித்தமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரையும் வஞ்சிப்பார்கள். இந்த மத்தேயு 24ஆம் அதிகாரமும் மார்க் 13ஆம் அதிகாரத்திலையும் ரெண்டுமே அதே சம்பவத்தை தான் சொல்லியிருப்பாங்க. மத்தேயு ஆசிரியரும் அதே தான் எழுதுகிறார். மார்க்குங்கிற ஆசிரியரும் வந்து பாத்தீங்கன்னா அதே தான் எழுதுகிறார். கடைசி காலங்கள்ல இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் கண்டிப்பா நடக்கும். இயேசு கிறிஸ்து நான் தான் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிறைய பேர் மக்களை வஞ்சிக்க கூடும். ஸோ நாம தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அடுத்ததாக வாசிக்கலாம் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் வசனம் 3. அப்போஸ்தலனாகிய பவுலும் வந்து பாத்தீங்கன்னா தெசலோனிக்க சபைக்கு எழுதுகிறார். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் வசனம் 3. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. எந்த நாள்? இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகைக்கு முன்பாக நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேட்டின் மகன். கேட்டின் மகன் வேற யாரும் கிடையாது, அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்து வருவதற்கு அந்தி கிறிஸ்து வந்தாதான் இயேசு கிறிஸ்து அதன் பிறகு வருவார். அவனை அழிக்க வருவார், நம்மளை மீட்டெடுக்க வருவார். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் கிளியரா சொல்லிட்டார், எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். நாம நம்மளை மட்டும் எச்சரிக்கையா வச்சுக்க கூடாது, நம்மளுடைய பிள்ளைகளையும் எச்சரிக்கையா வளர்க்கணும்.
இந்த உலகம் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கு. அன்பு ஒரு காலகட்டத்துல இருக்கவே இருக்காது, யார் இடத்துலயும் அன்பும் இருக்காது. பிள்ளைகள் வந்து பெற்றோர்களுக்கு விரோதமா கிளம்புவாங்க, காட்டி கொடுப்பாங்க. இவன் தான் வந்து பிடிச்சுக்கோங்க, இவன் தான் இயேசு கிறிஸ்துவ பிரசித்தப்படுத்துறான், இவன் தான் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை சொல்றான், இவன் தான் வந்து ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கான், இவனை ஃபர்ஸ்ட் பிடிச்சிட்டு போங்க, ஜெயில போடுங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்கும். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு. ஒரு காலகட்டத்துல இப்ப நாம வந்து நிறைய பேர் இருக்கோம் இந்த உலகத்துல, எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ பத்தி தெரியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா துன்மார்க்கமான மனுஷங்களும் சரி, விக்கிரகாராதனை பண்றவங்களும் சரி, நிறைய புறஜாதி மக்களுக்கும் சரி, இயேசு கிறிஸ்துவ பத்தி தெரியாமல் இருக்கு, சுவிசேஷம் வந்து தெரியாமல் இருக்கு. ஆனா இந்த உலகத்துல ஒரு கட்டம் வரும், எல்லாருக்குமே இயேசு கிறிஸ்துவ பத்தி தெரியும், தெரிய வருகிற ஒரு காலம் கண்டிப்பா வரும். அந்த காலம் எப்போ வருதோ நல்லா யோசிச்சுக்கோங்க. இப்ப நிறைய பேருக்கு இயேசு கிறிஸ்துவ பத்தி தெரியாது. ஆனா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட்னு ஒரு விஷயங்கள் இருக்கு. அந்த இன்டர்நெட் மூலியமா நிறைய பேர் உலகத்துல இருக்கிற மூல முடுக்குல இருக்கிற எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் தெரியுது. அப்படி இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவ பத்தி ஒரு சில பேர் வந்து தெரியாமல் இருக்கிறாங்க. ஆனா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் எப்போ இயேசு கிறிஸ்துவ பத்தி தெரியுதோ, அவருடைய சுவிசேஷத்தை பத்தி தெரிய ஆரம்பிக்குதோ, அன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா முடிவு காலம் ஆரம்பமாகும். அதையும் நம்ம வாசிக்கலாம். அதான் இங்க சொல்றாரு பாருங்க, ஏனெனில் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். பாருங்க, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே இயேசு கிறிஸ்துவ பத்தி தெரிஞ்சதுக்கு பிறகு, விசுவாசித்தது பிறகு, விசுவாச துரோகம் அதன் பிறகு வரும். இயேசுவை விட்டு பின்வாங்கி நிறைய பேர் போய் அந்த கிறிஸ்துவின் இடத்துல சேருவாங்க. அவனை வந்து ஒரு கடவுளா வணங்குவான். அவன் சொல்றதுக்கு எக்கச்சக்க பேர் கீழ்ப்படிந்து நடப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவர்களுக்கு மரணம், சித்திரவாதை எல்லாமே இருக்கு. ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலுடைய அந்த நாள் வராது. கேட்டின் மகன் இருக்கான். இன்னும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சாத்தான் சபாலாம் வேற இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் சாத்தான வணங்கிட்டு இருப்பாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இப்பவும் நிறைய பேர் இருக்காங்க. அவன் வந்து வேலை செஞ்சுட்டு தான் இருக்கான். சாத்தான் வந்து அவனுடைய ஆளுங்களை அனுப்பி வேலை செஞ்சுட்டு தான் இருக்கான். நாம தான் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். எப்படி எச்சரிக்கையா இருக்கிறது? எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்றீங்க தவிர அது எப்படி எச்சரிக்கையா இருக்கிறதுன்னு நீங்க சொல்லவே மாட்டேன்றீங்க பிரதர். வேதத்தை வாசிங்க, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். யார் இடத்துல இருந்து? சாதாரண ஒரு மனுஷன் இடத்துல இருந்தா இல்ல, சாத்தான் இடத்துல இருந்து. சாத்தானுடைய தூதர்கள் இடத்துல இருந்து நம்மளை விடுதலையாகும் சத்தியம். வேதாகமத்தை நீங்க தொடர்ந்து வாசிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியா தெரியும். நம்ம ஈஸியா யார் இடத்துல இருந்து ஏமாற மாட்டோம். இப்படிப்பட்ட நீங்க சொல்ற ஒரு சில விஷயங்கள்லாம் ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் உண்டுபடுத்தின ஒரு விஷயமா இருக்கே, இது வேதாகமத்துல எங்கேயுமே இல்லையே. நான் எதுக்கு நீங்க சொல்றத கேட்டு ஏமாறணும்? நிறைய விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக மக்கள் உண்டு பண்ண ஒரு காரியம் தான் ஈஸ்டர், குட் ஃப்ரைடே தான். இயேசு கிறிஸ்து வந்தார், அது உண்மை. இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார், அதுவும் உண்மை. இயேசு கிறிஸ்து நமக்காக நம்மளுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார் சிலுவையில, அதுவும் உண்மை. இயேசு கிறிஸ்து 3வது நாள் உயிர் தெழுந்தார், அதுவும் உண்மை. எது உண்மை இல்லை? இவர்களெல்லாம் உண்டு பண்ணுகிற இந்த ஈஸ்டர், குட் ஃப்ரைடே அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மை கிடையாது. லென்த் நாட்கள் 40 நாள் உபவாசம், அதுவும் உண்மை கிடையாது. இயேசு கிறிஸ்து நமக்கு அப்படிப்பட்ட ஒரு கட்டளையை கொடுக்கவே இல்லையே. நான் இந்த தேதியில தான் வந்து பாத்தீங்கன்னா மரிச்சேன், இந்த தேதியில உயிர் திறந்தேன்னு சொல்லிட்டு கரெக்டான தேதி எங்கேயுமே கொடுக்கப்படல. அப்படியே கொடுத்திருந்தாலும்
அதை நீங்க ஈஸ்டர்ந்து வருஷத்துல ஒரு நாள் மட்டும் இது கடைபிடிங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. அவர் சொன்ன ஒரே காரியங்கள் என்ன தெரியுமா? வாரத்தின் முதல் நாள் தோறும் சபை கூடி வந்து அப்பம் பிற்கும்படி கட்டளை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் இதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்றாங்க? நிறைய சபையில மாசத்துல ஒரு தடவை தருவாங்க, வருஷத்துல ஒரு தடவை தருவாங்க, 2 மாசத்துக்கு ஒரு தடவை தருவாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனுஷங்க அவங்களா கிரியேட் பண்ணிக்கணும், உண்டு பண்ணிக்கொள்கிற ஒரு பாரம்பரியம். வேதமத்துல கொடுக்காத விஷயங்களை மக்கள் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடைசி காலத்துல நாம இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். மக்கள் சுவிசேஷத்தை விட்டு பின்வாங்கி ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் சொல்ற விஷயத்த கேட்டு அதை பின்பற்றி நடப்பாங்க. கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாம போவாங்க. பாருங்க, ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகன் ஆகிய பாவ மனுஷன் வந்து இப்போ ஏன் வரலாம் அப்படின்னா, பிதாவாகிய தேவன் வந்து ஒரு தேவதூதனை நியமித்திருக்கிறார். அந்த தேவதூதன் வந்து அவன் வராதபடிக்கு தடுத்து வச்சிருக்கிறார். ஆனா அவனை ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு காலம் இருக்கு. அந்த காலம் இப்போ வரல, இனிமே வரும். அதுக்கு முன்பாக ஒரு சில சம்பவங்கள் நடக்க வேண்டியது இருக்கு. அந்த சம்பவங்கள் நடந்ததுக்கு பிறகுதான் அந்த தேவதூதன் ஒரு வந்து வேலி போட்டிருக்காங்க. அந்த வேலியை எடுத்ததுக்கு பிறகு அவன் வந்து வருவான். அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் வசனம் 6-8 வரைக்கும் வாசிக்கிறோம் பாருங்க. இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு முன்பாக இந்த மாதிரி விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். நிறைய பேர் வந்து நான் தான் கிறிஸ்து, அவருடைய நாமத்தினால நிறைய பேர் ஏமாத்துவாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பூமி அதிர்ச்சி, பசி, பட்டினி, யுத்தங்கள், இதெல்லாம் நம்ம அதிகமா கேள்விப்படும். அதிகமா, அதாவது இதெல்லாம் வந்து ஒரு அப்படியே குறைஞ்சு போயிடாது. இன்னும் அதிகமா நிறைய யுத்தங்கள் நடக்க வேண்டியது இருக்கு. பூமி அதிர்ச்சி, நிலநடுக்கங்கள், பசி, பட்டினி, பஞ்சங்கள் வரும். இதெல்லாம் எதற்கு உதாரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகைக்கு உதாரணமா இருக்கு. 6-இருந்து வாசிக்கிறேன் பாருங்க. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. பாருங்க, யுத்தங்கள் நம்ம அங்கங்க பாக்குறோம். இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காக்கும் சைனாக்கும் ஒரு பெரிய யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. அது நமக்கு வெளியே தெரியல. டாக்ஸ் அதிகமா போட்டிருக்காங்க. சைனா உலகம் முழுவதும் டாக்ஸ் போட்டாரு ட்ரம்ப். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கெல்லாம் விலக்கிட்டு இப்ப சைனாக்கு மட்டுமே போட்டிருக்காரு. அதனால என்ன பிரச்சனை வருமோன்னு தெரியல. இருந்தாலும் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு வந்து இந்தியாவில இருக்கிற ஒரு பெரிய யுத்தம் நமக்கு நடக்கிறது இல்லை அப்படிங்கிறது நமக்கு கண் பார்வைக்கு தெரியுது. ஆனா நீங்க மற்ற நாடுகள்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலா இருந்தாலும் சரி, பாலஸ்தீனமா இருந்தாலும் சரி, காசாவா இருந்தாலும் சரி, அங்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் மக்கள் வந்து அவங்களோட உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே போர் நடந்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரியான செய்திகளை நம்ம கேள்விப்பட்டுட்டே இருப்போம். அதான் சொல்றாரு பாருங்க, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுகிறீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது. இதெல்லாம் வந்து கண்டிப்பா நடக்கும். இதெல்லாம் நடந்தாதான் நமக்கு வந்து தெரியும் கடைசி காலத்துல நாம இருக்கோம், இயேசு கிறிஸ்துனுடைய வருகை ரொம்ப கிட்ட நெருங்கிடுச்சு அப்படின்ட்டு. ஆனாலும் முடிவு உடனே வராது. இதெல்லாம் அவங்க நடக்கும்பா. இப்ப கூட ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா போன வாரம் மியான்மர்ல, தாய்லாந்துல வந்து பாத்தீங்கன்னா கட்டடம் எல்லாம் பயங்கரமா இடிஞ்சு விழுந்து 1000க்கு மேற்பட்டவங்க வந்து இறந்து போயிருக்காங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் நடைபெறும். ஆனா முடிவே உடனே வராது. 7வது வசனம், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும், இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு
ஆரம்பம். பாருங்க, இதெல்லாம் வந்து எதிர்காலத்துல இல்ல, ஆல்ரெடி நமக்கு நடந்துட்டு தான் இருக்கு. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இது குறையாது, அதிகமா நடந்து கொண்டே இருக்கும். இது எல்லாமே வேதனைகளுக்கு ஆரம்பம். கடைசி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நடக்கிற ஒரு விஷயங்கள் இதுக்கு முன்பாகவும் சரி இதுக்கு அப்புறமும் சரி எப்பவுமே நடக்காது. அந்த அளவுக்கு வேதனை காலம் வந்து வர இருக்கு. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். இது ஆல்ரெடி நடந்துட்டு தான் இருக்கு. பஞ்சங்கள், கொள்ளை நோய்களும். இப்போதான் கொரோனா வந்துட்டு போயிடுச்சு. நாம ஓகே, கொரோனா வந்துட்டு போயிடுச்சு, அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம சந்தோஷமா இருக்கலாம். இன்னும் நிறைய வர இருக்கு. அதுல இருந்து கர்த்தர் நம்மளை விலக்கி காத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம தேவனிடத்துல விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். பாருங்க, இப்ப கூட நிறைய பேர் வந்து மியான்மர், நமக்கும் இந்தியாவுக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம் கிடையாது, அங்கங்க கொஞ்சம் பக்கம் தான். நமக்கு நம்மளுடைய கடைசி காலம் எப்போ இருக்குங்கிறது நமக்கு தெரியாது, நம்மளுடைய முடிவு என்னைக்கு இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதே போல இயேசு கிறிஸ்துனுடைய வருகையும் எப்போ இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. நாம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா நேரமும் எல்லா நொடியும் ஆயத்தமா இருக்கும். போன வாரம் கூட நம்ம 10 கன்னிகைகளுடைய கதையை பார்த்தோம். 5 புத்திசாலியான கன்னிகைகள் ஆயத்தமா இருந்தாங்க, எல்லா நேரத்திலையும் விழித்திருந்துறாங்க. நாமளும் விழித்திருந்து ஜெபம் பண்ணணும், சோம்பேறித்தனமா இருந்துராதீங்க. இவைகள் எல்லாம் 8வது வசனம், இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஒரு ஆரம்பம் தான். இதே வசனத்தை தான் மார்க் 13ஆம் அதிகாரம் வசனம் 7, 8 கூட நம்ம வந்து வாசிக்கிறோம். அதை நம்ம வந்து வாசிக்க தேவையில்லை, இருந்தாலும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டுமே ஒரே விஷயத்தை தான் வந்து சொல்லும். மார்க் 13ஆம் அதிகாரம் வசனம் 7, 8 கூட இதுதான் சொல்றாங்க. பாருங்க, அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். மார்க்கு இதே மத்தியு 9வது வசனத்துல 24ஆம் அதிகாரம் வசனம் 9, அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். பாருங்க, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ பத்தி போதிக்கிறாங்களோ அவர்களுக்கு நன்மையானது இல்லை. பூமிக்குரிய ரீதியில, ஆவிக்குரிய ரீதியில அதிக நன்மைகள் இருக்கு. இயேசு கிறிஸ்துவ வந்து பாத்தீங்கன்னா அவரே சிலுவையில் அரைஞ்சு போட்டாங்க பொறாமையினால, பொய் சாட்சி சொல்லி. இயேசு கிறிஸ்துவனுடைய 12 சீஷர்களை ரொம்ப மோசமா கொலை செய்யறாங்க, ரொம்ப மோசமான மரண தண்டனையில கொடுக்குறாங்க. ஒருத்தர் மாத்திரம்தான் இயற்கை மரணம் எய்தினார். யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய தோல்ல சாஞ்சிட்டு இருந்த அன்பான சீஷன் யோவான், அவருக்கு மாத்திரம்தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயற்கையான ஒரு மரணம் எய்தினார். மற்றவங்க எல்லாருமே ரத்த சாட்சியம் மறைச்சாங்க. பேதுரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதன்மையான ஒரு சீஷனா இருந்தாரு இயேசு கிறிஸ்துவுக்கு. அவரை வந்து அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு மரண தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னா அது வேதாகமத்துல இல்லை, இருந்தாலும் நம்ம வரலாறு படிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அரைஞ்சு போட்டாங்க. அதே போல பேதுருவையும் சிலுவையில அரைஞ்சாங்க, ஆனா நேரா வச்சு அறையில. பேதுரு வந்து கிளியரா சொல்லியிருப்பார் போல, என்ன நான் வந்து இயேசு கிறிஸ்து மாதிரி என்ன நேரா வந்து சிலுவையில அரைஞ்சிடாதீங்க, அவரும் நானும் வந்து அவருக்கு நானா வந்து ஒரு ஏமாத்திரம், அதனால நீங்க என்ன தலைக்கீழ சிலுவையில அறைங்க. பேதுரு வேண்டிக் கொண்ட மாதிரி அவரை வந்து தலைக்கீழ, அப்சைட் டவுன் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, தலைக்கீழ வந்து சிலுவையில அறையிறாங்க பேதுரு. இன்னும் ஒரு சீஷரை வந்து பாத்தீங்கன்னா சிரசேதம் பண்றாங்க, கழுத்து அறுத்து. இன்னும் ஒரு சீஷரை வந்து பாத்தீங்கன்னா அந்த தோலை அப்படி பிச்சு, இந்த தோல் உயிரோடு இருக்கும்போது ஒருத்தருடைய தோல், நம்ம சின்னதா ஒரு தோலை கிழிக்கும் போதே நம்ம எவ்வளவு வலிக்கிறோம். அவங்க வந்து உடம்புல இருக்கிற தோலை பிச்சு மரணம் எழுதி இருக்காங்க சீஷர்கள். இதெல்லாம் ஏன் அவங்க வந்து
இப்படிப்பட்ட ஒரு மரணத்தை ஏன் அவங்க மேற்கொள்றாங்க? ஏன்னா அவங்க நேரடியா இயேசு கிறிஸ்துவ பார்த்திருக்காங்க, விசுவாசிச்சிருக்காங்க. இந்த பூமியில நமக்கு வந்து நிரந்தரம் இது கிடையாது. நம்ம இருந்ததுக்கு பிறகுதான் நமக்கு வந்து நித்தியமான ஒரு ஆசீர்வாதமானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியமா நமக்கு கிடைக்க இருக்கு. இயேசு கிறிஸ்து சொன்ன அதே வசனங்கள் நிறைவேறுகிறது. அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். பாருங்க, ஒரு ஊழியக்காரன் போறான் அப்படின்னா அந்த ஊழியக்காரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொந்த ஊர்லயும் சரி, சொந்த இனத்திலயும் சரி மரியாதை இருக்காது. ஆனா இவன் தானே, இவன் நம்ம ஊர் ஆளாச்சே, இவனா பெரிய வளமா படிச்சவனா, விசுவாசிக்க மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துக்கும் அப்படி நடந்தது. இயேசு கிறிஸ்து உபதேசங்கள் பண்ணும் பொழுது அவர் வளர்ந்த ஊர் நாசரேத். அங்க போயிட்டு மக்களுக்கு வந்து நல்லது சொல்லணும், வியாதியஸ்தர்களை வந்து குணமாக்கணும் அப்படின்ட்டு போற. ஆனா அந்த சொந்த மக்கள், ஆனா இவங்க சகோதர சகோதரிங்களா நம்ம கிட்ட தானே வேலை செய்யறாங்க, இவங்க அப்பா வந்து ஒரு சாதாரணமான ஒரு தச்சனாச்சே, இவனுக்கு எப்படி இப்படிப்பட்ட ஒரு வல்லமை, இதெல்லாம் வந்து இயேசு கேள்விப்பட்டு அந்த ஊரை விட்டே போயிட்டார். இவங்களுக்கு எல்லாம் சொன்னா வேலைக்காவாது, இருக்கிற கொஞ்சோண்டு பேரை வந்து அவரால் முடிஞ்ச கொஞ்சம் பேர் வந்து குணமாக்கிட்டு அற்புதத்தை செஞ்சுட்டு மற்ற நாடுக்கு போயிடுறாரு, மற்ற இடத்துக்கு போயிடுறாரு. நாசரேத் ஊர்ல அவர் ரொம்ப நாள் இல்லை. ஏன் அப்படின்னா அவர் கிளியரா சொல்லிட்டாரு, எல்லா தீர்க்கதரிசிக்கும் அவங்க சொந்த குடும்பத்திலையும் சரி, சொந்த இனத்திலையும் சரி, சொந்த ஜன மக்களும் விரோதியா தான் இருப்பாங்க. இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை யார் யாரெல்லாம் பிரசங்கிக்கிறாங்களோ, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். பரவாயில்ல, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனுடைய அன்பு முக்கியமா, இல்லைன்னா இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு நமக்கு முக்கியமா? மனுஷன் வந்து காசு இருக்கும்போது நம்ம கூட இருப்பான், காசு இல்லாத போது நம்ம கிட்ட நம்மளை விட்டு போயிட்டு வேற யார் இடத்துல இருக்கோ அவங்க போயிடுவான். நிறைய பேர் அப்படிதான் பண்றாங்க. ஆனா நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்கிறவர் யார்? இயேசு கிறிஸ்து. நாம பாவம் செஞ்சாலும் நம்மளை மன்னிக்கிறவர் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மூலியமா நம்மளுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். அந்த அளவுக்கு பிதாவாகிய தேவன் நம்மளுக்கு அன்பு வைத்திருக்கிறார். 10வது வசனம். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடைசி காலகட்டத்துல வரக்கூடிய ஒரு விஷயம். மார்க் 13ஆம் அதிகாரம் வசனம் 13 கூட, என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். பாருங்க, கடைசி வரைக்கும் நம்ம இறுக்கி பிடிக்கணும். சாத்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை வந்து சோதிப்பான். ஆளை விடுறா சாமி, எனக்கு இயேசு கிறிஸ்துனா யாருன்னே தெரியாதா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து நம்மளை கூட்டிட்டு போயிடுவோம். அவரை வந்து புறக்கணிக்கிற மாதிரி, அவரை தூஷிக்கிற மாதிரி, அந்த மாதிரி. ஏன்னா பேதுரு இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தார். அப்படிப்பட்ட பேதுருவே இயேசு கிறிஸ்து மூணு தடவை மறுதளிச்சார். அதன் பிறகு அவர் மனம் வருந்தி இந்த மன்னிப்பு கேட்கிறார். நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வரும். இடரல் அடைவதற்கு ஒரு சூழ்நிலைகள் வரும், பின்வாங்குவதற்கு ஒரு சூழ்நிலைகள் வரும், பலனற்று போருவதற்கு ஒரு சூழ்நிலைகள் வரும். இருந்தாலும் கிளியரா சொல்றாரு, முடிவு பரியந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். பாருங்க, கடைசி வரைக்கும் நம்ம வந்து விடாம இருக்கும். தானியேல் 7ஆம் அதிகாரம் வசனம் 25 கூட வாசிக்கலாம். தானியேல், பழைய ஏற்பாட்டில் தானியேல் 7ஆம் அதிகாரம் வசனம் 25. உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவர்களுடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். இங்க பாருங்க, தானியேல் சொன்ன இந்த தீர்க்க தரிசன வசனம் வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் நடக்க இருக்கு. இன்னும் தானியேல் வந்து நிறைய தீர்க்க தரிசனத்தை சொல்லியிருக்கிறாரு, தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. அது எல்லாமே நிறைவேறிடுச்சா அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே நிறைவேறல. இன்னும் ஒரு சில விஷயங்கள் அப்படியே பெண்டிங்ல இருக்கு. அது இனி வரும் காலங்கள்ல அது நிறைவேறும். முக்கியமா இந்த வசனம் வந்து பாத்தீங்கன்னா தானியேல் 7ஆம் அதிகாரம் வசனம் 25,
உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக நிறைய பேர் தூஷிக்கிற ஒரு காலங்கள் வரும். உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பத்தி உபதேசிக்கிறார்களோ, அறிக்கையிடுகிறார்களோ, அவர்களெல்லாம் ஒடுக்கிற ஒரு காலம் வரும். காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். பாருங்க, இயேசு கிறிஸ்துங்கிற ஒரு ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் நினைப்பான். யாருன்னா அந்தி கிறிஸ்து. காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவனைதான் ஒரு தெய்வமா வணங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிடுவான். அதனால நீங்க ஏமாந்துடாதீங்க. அடுத்ததுதான் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலம் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். இதுல ஒரு முக்கியமான ஒரு ரகசியம் இருக்கு இந்த வசனத்துல. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அந்தி கிறிஸ்து எத்தனை வருஷம் பூமியில அரசாளுவான், எத்தனை வருஷத்துக்கு அவனுடைய கொடுமைகள் கிறிஸ்தவர்களுக்கு, உண்மையா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, விசுவாசிகளுக்கு அந்த ஆபத்து இருக்கும். கொடிய காலம், ரொம்ப ரொம்ப மோசமான கொடிய காலம் எத்தனை வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா சொல்லியிருக்காங்க. ஒரு காலமும் அப்படின்னா ஒரு வருஷம். அடுத்தது காலங்களும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வருஷம். ஸோ 1 + 2 அப்படின்னு பார்க்கும்போது 3 வருஷம். அதன் பிறகு அரை காலமும் அப்படின்னா அரை வருஷம். மொத்தம் அவனுடைய ஆட்சி, அவனுடைய அதிகாரம் இருக்கும் பொழுது மக்கள் ரொம்ப வேதனைப்படுவாங்க. முக்கியமா கிறிஸ்துவர்கள் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுவார்கள். 3.5 வருஷங்கள். எத்தனை வருஷம்? இந்த தானியேல் 7ஆம் அதிகாரம் வசனம் 25 பிரகாரம் அவனுடைய காலம் பாத்தீங்கன்னா 3.5 வருஷங்கள். ரொம்ப மோசமான எதிர்காலத்துல சொல்றேன். கிறிஸ்துவர்களுக்கு ரொம்ப அது பயங்கரமான ஒரு காலமா இருக்கும். தப்பி பிழைக்கிறது ரொம்ப மோசமா இருக்கும். அந்த காலத்துல நாம இல்லாதபடி நாம இருந்துட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லது. ஆனா நமக்கு பின்வருபவர்கள், நம்மளுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு காலகட்டத்துல இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அனுபவிப்பாங்க. இருந்தாலும் முடிவு வரைக்கும் யாரு நிலைச்சிருக்கிறாங்களோ அவங்களே ரட்சிக்கப்படுவார்கள். பாருங்க, ஒரு காலமும் காலங்களும் பாருங்க, நல்லா யோசிக்கோங்க. ஒரு காலமும் அப்படின்னா 1 வருஷம், காலங்களும் அப்படின்னா 1க்கு மேல 2 வருஷம், அரை காலமும் செல்லும் மட்டும் அப்படின்னா மொத்தம் 3.5 வருஷங்கள் அவனுடைய ஆட்சி இருக்கும். அடுத்ததாக வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்றாரு, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனம் 12, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். கிளியரா சொல்லிட்டாரு. இதுக்கு மேல நம்ம நான் இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்துட்டான்பா, இனி எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன், சாத்தான் என்னை சோதிக்கவே மாட்டான், அப்படி கிடையவே கிடையாது. நாம கிறிஸ்துக்குள்ள எதுக்கு வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கிற அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்காக நம்ம அதாவது இயேசு கிறிஸ்துவ நம்ம ஏற்றுக்கொள்ளல. தேவன் தேவன் நம்மளை அதுக்காக அழைக்கல. நாம நிறைய பாடுகளின் வழியாதான் நம்ம நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யம் அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் வர இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்துல நம்ம ஈஸியா கால் எடுத்து வச்சிட முடியாது. நிறைய கஷ்டங்களை நம்ம அனுபவிச்சுட்டு போகணும். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியை நடக்க மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். சோ நாமளும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும், அதாவது உலக மக்களும் கஷ்டப்படுறாங்க, இல்லைன்னு நான் சொல்லல. அதே சமயத்துல கிறிஸ்துவர்களும் பாத்தீங்கன்னா அவர்களை விட அதிகமா கஷ்டப்படும் காலங்கள் வரும், ஆல்ரெடி இருக்கு. நம்ம யோசிக்கணும், எனக்கு கஷ்டம் இருக்கு அப்படின்னா கர்த்தர் என்னை நேசிக்கிறார். ஏன் அப்படின்னா நான் கிறிஸ்துவுக்குள்ள அதிகமா நான் தெய்வ பக்தியா நான் இருக்கேன், அதனால எனக்கு கஷ்டங்கள் வருது, சாத்தான் என்ன சோதிக்கிறான், நிந்தனைக்குள்ளாக்குறான். எனக்கு கஷ்டமே இல்லை, நான் சந்தோஷமா இருக்கேன்னா அப்ப நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கேன், கர்த்தருக்கு விரோதமாக நான் ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கேன். அதனால சாத்தான் எனக்குள்ள முழுசா சாத்தான் தான் இருக்கான். எனக்குள்ள முழுசா சந்தோஷம் இருக்கு அப்படின்னா, எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லைன்னா
நான் எனக்கு இஷ்ட பிரகாரம் நான் வந்து பண்றேன் அப்படின்னா, அவுத்துட்ட மாதிரி நான் இருக்கேன் அப்படின்னா, எனக்குள்ள முழுசா வந்து பாத்தீங்கன்னா சாத்தான் இறங்கிட்டான். ஏன் அப்படின்னா அந்த பக்தியில, தேவ பக்தியில யாரு பேச்சு சொல்ற பேச்சும் கேட்கறது கிடையாது. தண்ணி அடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது, பெண்களை தவறா பாக்குறது, இன்னும் நிறைய விஷயங்கள். மனைவி கணவருக்கு துரோகம் செய்யறது, கணவன் மனைவிக்கு துரோகம் செய்யறது, பிள்ளைகளுக்கு துரோகம் செய்யறது, இன்னும் நிறைய சம்பவங்கள், வேசித்தனம், விபச்சாரம் எல்லாமே அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருப்பாங்க. சாதாரண அவங்களை கண்டுக்கவே மாட்டான். ஆனா யார் வந்து இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்க ரொம்ப மனதா இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் அதிக சோதனை. ஆனா கடைசி வரைக்கும் யார் முடிவு வரைந்தும் அதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு, சாத்தானுடைய எல்லா பிரச்சனையும் சகிச்சுக்கிட்டு, பல்ல கடிச்சுக்கிட்டு, பொறுமையோட இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகைக்கு காத்துக்கிட்டு இருக்காங்களோ, நீதியை செஞ்சுக்கிட்டு, நேர்மையை செஞ்சுக்கிட்டு பொறுமையோட இருக்கிறார்களோ, அவர்கள் மாத்திரம்தான் பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்படுவார்கள். பாருங்க, கடைசி காலகட்டத்துல கிறிஸ்தவர்களுக்கு அதிக இந்த மாதிரி சோதனைகள் வரும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை நமக்கு ரொம்ப சமீபமா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரிய வைக்கிறது. அடுத்தது மத்தேயு 24ஆம் அதிகாரம் வசனம் 14. பாருங்க, மத்தேயு 24ஆம் அதிகாரம் வசனம் 14. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். முடிவு எப்போ வரும் அப்படிங்கிறத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிறிஸ்டல் கிளியரா நமக்கு சொல்லியிருக்கிறார். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம், பாருங்க, இந்த சுவிசேஷம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை குறித்து, அதற்கு முன்பாக நடக்க வேண்டிய சம்பவங்களை குறித்து, இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை குறித்து இந்த சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுதோ, அதாவது உலகம் முழுவதும் இருக்கிற எல்லாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷமானது போய் சேரணும். சேர்ந்தா மாத்திரம்தான் என்ன நடக்கும், அப்போது முடிவு வரும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இயேசு கிறிஸ்துவ பத்தி தெரியாம இருக்காங்க, அவருடைய வருகையை பத்தி தெரியாம இருக்காங்க. என்னதான் வந்து இன்டர்நெட் நம்ம உலகத்துல இருந்தாலும் கிறிஸ்தவர்களுக்கே நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயம் வந்து இல்ல, தேவனுக்கு பயப்படுகிற பயம் கிடையாது. ஆனா ஒரு காலகட்டம் வரும், உலகம் முழுவதும் எனக்கு இயேசு கிறிஸ்துவ பத்தி தெரியாது, அவருடைய வருகையை பத்தி தெரியாது, இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை விட்டார் அப்படிங்கிறது தெரியாதுன்ட்டு யாருமே சொல்ல முடியாத ஒரு காலகட்டம் வரும். அதுதான் இங்க வந்து சொல்றாரு பாருங்க, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகள், அதாவது ஒரு சில குறிப்பிட்ட மக்களுக்கு மாத்திரம்னு சொல்லல, சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். பாருங்க, எல்லாருக்குமே போய் சேரும் அந்த வார்த்தை எப்போ எல்லாருக்குமே போய் சேருதோ, இந்த சுவிசேஷமான விஷயங்கள் எப்போ எல்லா பூமியில இருக்கிற எல்லாருக்கும் போய் சேருதோ, எல்லாம் எப்போ உணர்றாங்களோ அன்னைக்குதான் முடிவே ஆரம்பிக்கும் தான் சொல்றாரு பாருங்க. அப்போது முடிவு வரும். மத்தேயு 24ஆம் அதிகாரம் வசனம் 14. இதே விஷயத்தை தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மார்க் 13ஆம் அதிகாரம் வசனம் 10 கூட நம்ம வந்து வாசிக்கிறோம். பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை வெறும் யூத மக்களுக்கும் கொடுக்கல, நம்மள மாதிரி புறஜாதியான நாமளும் வந்து பாத்தீங்கன்னா பூமிக்குரிய ரீதியில நம்ம இஸ்ரவேல் மக்கள் கிடையாது, ஆனா ஆவிக்குரிய ரீதியில நாமளும் இஸ்ரவேல் மக்களா இருக்கிறோம், யூத மக்களா இருக்கிறோம், ஆபிரகாமுடைய சந்ததியா நம்ம வந்து இருக்கிறோம். அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். இதேதான் ஏசாயா 49ஆம் அதிகாரம் வசனம் 6 கூட நம்ம வந்து வாசிக்கிறோம் பாருங்க. ஏசாயா 49ஆம் அதிகாரம் வசனம் 6. யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும், இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும், நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமா இருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக்கவும் வைப்பேன் என்றார். பாருங்க, நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியா
ஒளியாக்கவும் வைப்பேன் என்றார். பாருங்க, இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பூமியில வந்து இயேசு கிறிஸ்துவ பத்தி தெரியாது அப்படின்னு சொல்ற யாருமே சொல்ல முடியாது. எல்லாருக்குமே இயேசு கிறிஸ்துவ பத்தி தெரிய வருகிற ஒரு காலங்கள் வரும். அடுத்ததாக கூட வந்து வாசிக்கலாம். அதே மத்திய 24ஆம் அதிகாரம் வசனம் 15. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போவார்கள். பாருங்க, கடைசி காலத்துல எப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் நடக்க இருக்கு பாருங்க. பாழாக்குகிற 15வது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவார்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டில் எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, ஐயோனா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஆபத்து வந்து அன்னைக்கு காத்திருக்கு. நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வினாலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரமும் அப்பொழுது உண்டாயிருக்கும். பாருங்க, உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவும் சரி, உலகம் தோன்றுவதற்கு பிறகும் சரி, இதுக்கு அப்புறமும் சரி, நடக்க இல்லாத ஒரு மோசமான காரியங்கள், ஒரு பெரிய ஆபத்தான காரியங்கள் அந்த காலகட்டத்துல வர இருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால், பாருங்க, அந்நாட்கள் குறைக்கப்படாதல் இருந்தால் அப்படின்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, நமக்கு தெரியும் அந்த நாட்கள் வந்து 3.5 வருஷங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தானியேல்ல நம்ம வந்து வாசிச்சோம். அந்த நாட்கள் வந்து குறைச்சி, இது வந்து தேவனுடைய கட்டளை, அது 3.5 வருஷம் தான் அந்த கொடுமையான வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அந்த நாட்கள் வந்து குறைக்கல அப்படின்னா உலகத்துல இருக்கிற யாருமே தப்பிச்சிருக்க மாட்டோம். அதான் இங்க சொல்றாரு பாருங்க, அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. யாருமே, கிறிஸ்தவர்கள் யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க. கிறிஸ்தவர்கள் சரி, யாருமே சரி, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமும் அந்த நாட்கள் குறைக்கப்படும். பாருங்க, ஏன் அந்த 3.5 வருஷங்களோட தேவன் வந்து அந்த கஷ்ட காலத்தை முடிச்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நல்லா யோசிச்சுக்கோங்க. நோவா ஏற்கனவே பிதாவாகிய தேவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமியை அழிச்சிருக்கிறார். நோவா காலத்துல ஒட்டுமொத்த பூமியை அழிச்சிருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமா அந்த நோவாவையும் அவங்க குடும்பத்தையும் தவிர அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். அதே போல லோத்து சோதம் குமார பட்டணத்தை வந்து அழிக்க முற்பட்டுட்டார். அவர்கள் நிமித்தமா, அவர்களுக்காக அவர்களை வந்து காப்பாத்தி மற்ற எல்லாரையுமே மடங்கடிச்சிட்டார். இனிமே வரும் காலங்கள்ல அந்த 3.5 வருஷங்கள் நான் சொன்னேன் பாத்தீங்களா, வேதாகமத்துல நம்ம வாசிச்சோம் பாத்தீங்களா, அந்த 3.5 வருஷங்கள் ஏன் வெறும் 3.5 வருஷங்களா குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு மேல போனோம்னா யாருமே உயிரோடு இருக்க மாட்டாங்க. எல்லாருமே மாண்டு போயிடுவாங்க அந்த வேதனை காலகட்டத்துல. எதனால அவர் வந்து 3.5 வருஷங்கள் மாத்திரம் பிதாவாகிய தேவன் அந்த கொடுமையான காலத்தை நமக்கு வந்து நியமிச்சிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் குறைத்து இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையா விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்துவ உண்மையா விசுவாசிக்கிறவங்க ஒரு சில பேர் இருக்காங்க அந்த காலகட்டத்துல. அவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு நேரிடக்கூடாதுங்கிற நிமித்தமா அதை வந்து 3.5 வருஷங்கள் வந்து குறுக்கி இருக்காங்க. அதனாலதான் இங்க சொல்றாரு, அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவ்வனாகிலும் சொன்னால் நம்பாதீங்கள். அந்த காலகட்டத்துல வந்து சொல்லுவாங்க, நான் தான் கிறிஸ்து, இதோ கிறிஸ்து அங்க பாக்க. அன்னைக்கு நான் அவரை பார்த்துட்டு வந்தேன், அவருடைய முகம் ரொம்ப பிரசன்னமா இருந்தது, வெள்ளை அங்கி தரித்திட்டு இருந்தார், நிறைய அற்புதங்களை செஞ்சார், அதிசயங்களை செஞ்சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க.
முக்கியமா தெரிந்து கொள்ளப்பட்டவங்கள் வந்து பாத்தீங்கன்னா அது நம்ம ஏமாறுகிற காலங்கள் இருக்கு. நீங்க எப்படிப்பட்ட ஒரு அதிசயங்கள் மாயஜால வித்தைகளை பண்ணாலும் கூட தயவு செஞ்சு நம்பிடாதீங்க அவர்கள் தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு. 24வது வசனம், ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். பாருங்க, கடைசி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட அதிசயங்கள் அற்புதங்கள் செய்யறதுக்கு சாத்தான் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை அப்படிப்பட்டவர்களுக்கு கொடுப்பான். அதனுடைய செயல்கள்லாம் பார்த்து இவங்க தான் கிறிஸ்து அப்படிங்கறத தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. நீங்க கண்டிப்பா பாப்பீங்க, நம்ம பார்ப்போம் எதிர்காலத்துல அதிசயங்கள் அற்புதங்கள் நம்ம கண்ணு முன்னாடியே நடக்கும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு நம்பிடாதீங்க இவர்கள் தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு வசனம் நான் வந்து வாசிச்சேன். அது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது 15வது வசனம், மத்திய 24ஆம் அதிகாரம் வசனம் 15, மேலும் பாலாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே. பாருங்க, தானியேலுக்கு கொடுத்திருக்கிற நிறைய தீர்க்க தரிசன வசனங்கள் வந்து பாத்தீங்கன்னா இனிமே நடக்க இருக்கும். வாசிக்கலாம். தானியேல் 9ஆம் அதிகாரம் வசனம் 27. தானியேல் 9ஆம் அதிகாரம் வசனம் 27. அவர் ஒரு வாரம் அளவும், இங்கே வந்து ஒரு வாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வாரம்னா 7 நாள் அப்படின்ட்டு இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் அப்படின்னா 7 நாட்கள். அந்த 7 நாட்கள் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல வந்து வெறும் 7 தான் கொடுத்துருப்பாங்க. 7 வீக்ஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து 7 வருஷ காலம். சரிங்களா, நல்லா யோசிச்சுக்கோங்க. ஒரு வாரம் அளவுன்னா 7 வருஷம். அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது, அதாவது 7 வருஷம், 7 வருஷத்துல முதல் 3.5 வருடங்கள் பிரச்சனை கிடையாது. எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவ இயேசு கிறிஸ்துவ வந்து ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. இயேசு கிறிஸ்து மூலியமா விசுவாசம் இருக்கு அப்படின்ட்டு முதல் 3.5 வருஷங்கள் அவனுடைய ஆட்சி நல்லா இருக்கும். ஓகேங்களா, அந்த வாரம் பாதி சென்ற போது பாருங்க, 3.5 வருஷங்கள் பிரச்சனை கிடையாது. அந்த அவனுடைய ஆட்சி வந்து 7 வருஷம் இருக்கும். அந்த 7 வருஷத்துல முதல் 3.5 வருஷம் வந்து பிரச்சனை கிடையாது. அந்த வாரம் பாதி சென்ற போது, அதாவது அந்த 3.5 வருஷம் பிறகுதான் பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோட பாலாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலமும் பாலாக்குகிறவன் மேல் தீர்வு மட்டும் சொரியும் என்றான். பாருங்க, இதெல்லாம் வந்து எதிர்காலத்துல நடக்கும். ஒரு 7 வருஷம் ஒரு நல்ல ஒரு காலகட்டமா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு மக்கள் நினைப்பாங்க. முதல் 3.5 வருஷம் பிரச்சனை கிடையாது. அதன் பிறகு மீதி இருக்கிற அந்த 3.5 வருஷத்துலதான் அவன் வருவான். வந்து பெரிய ஒரு மோசமான காரியங்களை நடப்பிப்பான். பரிசுத்த ஸ்தலம், தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துல அவன் வந்து நின்றுட்டு அதிகாரம் பண்ணுவான், நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இங்க இயேசு கிறிஸ்து வந்து சொல்லியிருக்கிறார். மத்திய 24ஆம் அதிகாரத்துல கூட 15வது வசனத்துல கூட தானியேல் சொல்லியிருக்கானே அப்படின்ட்டு. தானியேல் சொன்னது இனிமே நடக்க இருக்கு. தானியேல் 11ஆம் அதிகாரம் வசனம் 31 கூட நம்ம வந்து வாசிக்கலாம். தானியேல் 11ஆம் அதிகாரம் வசனம் 31. ஆனாலும் அவரிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாட பலியை நீக்கி பாலாக்கும் அருவருப்பை அங்கே வைப்பார்கள். சம்திங் ஏதோ ஒரு பெரிய ஒரு சம்பவம் வந்து நடக்க இருக்கு அந்த காலகட்டத்துல. பரிசுத்த ஸ்தலம், பழைய ஏற்பாட்டின் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பரிசுத்த ஸ்தலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எருசலேம் நகரத்துல இருக்கிற தேவனுடைய ஆலயத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா பரிசுத்த ஸ்தலம் சொல்லுவாங்க. அப்போ எதிர்காலத்துல பரிசுத்த ஸ்தலமானது ஒருவேளை எருசலேமா கூட இருக்கலாம். ஒருவேளை அங்கேதான் வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து வர இருக்கலாம். அன்றாட பலியை நீக்கி பாலாக்கும் அருவருப்பு, இங்கிலீஷ்ல வந்து தி அபாமினேஷன் ஆஃப் டிசோலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. தி அபாமினேஷன் ஆஃப் டிசோலேஷன், பாலாக்கும் அருவருப்பு. இது ஒரு பெரிய சாப்டரே இருக்கு.
நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். எதிர்காலத்துல இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் அந்த கிறிஸ்து அங்க வந்து வருவான், தான ஒரு தெய்வமா வந்து காட்டிக்கொள்வான். இதேதான் தானியேல் 12ஆம் அதிகாரம் வசனம் 11லயும் வாசிக்கிறோம். அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்கும் மறுவிருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1296 நாட்கள் செல்லும். பாருங்க, 1296 நாட்கள். கொஞ்சம் நீங்க கால்குலேட்டர் வச்சிருந்தீங்கன்னா 1296 டிவைடட் பை 300, ஒரு வருஷத்துல 365 நாள் இருக்கு. 1296 365ல டிவைட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா 3.5 வருஷம் காமிக்குது. பாருங்க, 3.5 வருஷம். ஒரு காலம், காலங்கள், அரை காலம். ஒரு காலம்னா 1 வருஷம், காலங்கள்னா 2 வருஷம், அரை காலம்னா அரை வருஷம், 3.5 வருஷம். அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்றாரு பாருங்க, தானியேல் அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1296 செல்லும். பாருங்க, அந்த நாள்ல இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த 1296 நாட்கள் அவனுடைய காலகட்டத்துல இருக்கிற உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் கஷ்டப்படுவாங்க, துன்பப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க. பாருங்க, இதுதான் விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். நல்லா இருக்கிற மக்களே வந்து பாத்தீங்கன்னா தேவனுக்கு விரோதமாக கிளம்புவாங்க. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் வசனம் 4. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் வசனம் 4. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்து கொள்கிறனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். இதெல்லாம் கடைசி காலகட்டத்துல இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் நடக்கும். யார் அப்படின்னு பார்க்கும்போது கேட்டின் மனுஷன் வருவான். அந்த கேட்டின் மனுஷன் எங்க வருவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும், யாரை? தேவனை எதிர்த்து நிற்கிறவனாயும், இயேசு கிறிஸ்துவை எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் நான் தான் கடவுள், நான் தான், என்னதான் நீங்க வணங்கணும், நான் தான் உங்களுக்கு வந்து எல்லாமே செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி உயர்த்தி கொள்வான். தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து, பாருங்க, தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடைசி காலத்துல நடக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயங்கள். இதெல்லாம் நடந்து முடிந்ததுக்கு பிறகுதான் இயேசு கிறிஸ்து வருவார். அவருடைய வருகை வந்து பாத்தீங்கன்னா வானத்துல இருந்து அவர் வருவார். தன்னுடைய தேவ தூதர்களோடு கூட வருவார். அவனை வந்து ஒரே அடியில அடிச்சு காலி பண்ணுவார். இயேசு கிறிஸ்து தங்களுடைய தூதர்களை கொண்டு அவரை வந்து அந்த கிறிஸ்துவ வந்து காலி பண்ணுவார், மடங்கடிப்பார். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதிர்காலத்துல நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள். இன்னும் நிறைய அடையாளங்கள் இருக்கு, வாசிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம், இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக நிறைய அடையாளங்கள் இருக்கு. மத்தேயு 24ஆம் அதிகாரம் வசனம் 29, 30 கூட வாசிக்கலாம். அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்த உடனே, பாருங்க, உபத்திரம்னா அந்த அந்திகிறிஸ்து காலங்கள்ல நடக்கக்கூடியதுதான் உபத்திரம் இருக்கிறது. இதுக்கு முன்பாக இந்த உலகத்துல இப்படிப்பட்ட ஒரு உபத்திரமே நடந்தது கிடையாது. அந்த அளவுக்கு அவன் காலகட்டத்துல அப்படிப்பட்ட ஒரு உபத்திரம் வந்து நடக்கும். அந்நாட்களில் உபத்திரம் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரப்படும். பாருங்க, சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விடும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். இதெல்லாம் வந்து எதிர்காலத்துல நடக்க இருக்கிற ஒரு சம்பவங்கள், தீர்க்க தரிசனமான வந்து சம்பவங்கள். வானமும் பூமியும் மலிந்து போனாலும் போகும் கூட இந்த மாதிரியான வார்த்தைகள், தீர்க்க தரிசன வார்த்தைகள் எப்பவுமே ஒழியாது. அது கூட வாசிக்கும் அதே 24ஆம் அதிகாரம் வசனம் 35. நிறைய பேர் இதெல்லாம் வந்து எங்கெங்க பிரதர் நடக்கும், இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நடக்குமாங்கிறதுனே ஒரு டவுட். என்னால சூரியன் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது, அதை பாட்டு டெய்லியும் வந்து நமக்கு வெளிச்சத்தை கொடுத்துட்டு போகுது. இப்போ வந்து நீங்க எப்படி சொல்றீங்க, நல்லா யோசிச்சுக்கோங்க. இது வந்து என்னுடைய வார்த்தை கிடையாது, இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை. 35வது வசனத்துல சொல்ற, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை அப்படின்றாரு. அப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தீர்க்க தரிசன வசனம் நிறைவேறிட்டு இருக்கு. இனிமே நல்லா கம்ப்ளீட்டா நிறைவேறும்.
நாம வந்து பண்ண வேண்டியது என்னன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எச்சரிக்கையா இருக்கு, விழித்திருந்து ஜபம் பண்ணுங்க. அதுதான் நம்மளுடைய வேலை. இப்ப கூட நம்ம வந்து பார்த்தோம், சூரியன் அந்தகாரப்படும், பகல் பகல் நல்ல ஒரு பட்ட பகல்னு வச்சுக்கோங்க, ஒரு மே மாசம் பங்குனி வெயில் பல்ல கடிச்சு அடிச்சுட்டு அந்த நேரத்துல ஒரே கொஞ்ச நேரத்துல அந்தகாரம் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு சம்பவம் வரும். சந்திரன் ஒளியை கொடாது இருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். இதெல்லாம் நமக்கு கேட்கறதுக்கு, இதெல்லாம் நம்ம படத்துல தாங்க பிரதர் பார்த்திருக்கேன், ஒரு ஃபேண்டசியா இருக்கு, ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். இது ஒரு கதை புக்ல படிக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் எங்க நடக்கும்? கண்டிப்பா நடக்கும். அந்த காலத்துல வாழ்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப பாவம். இருந்தாலும் முடிவு வரைக்கும் யாரு நிலைச்சிருக்காங்களோ அவங்க தான் ரட்சிக்கப்படுவாங்க. ஒருவேளை அந்த காலகட்டம் இப்ப கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. 30வது வசனம், அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும், அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரங்களும் கண்டு புலம்புவார்கள். நல்லா பாத்துக்கோங்க, இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிறார், இங்க இருக்கிறார், இயேசு கிறிஸ்து திருடனே போல அப்படி சைலண்டா வருவார் அப்படின்னு மட்டும் நினைச்சு கூட பார்க்காதீங்க. யார் சொன்னாலும் அதை நம்பாதீங்க. இயேசு கிறிஸ்து எப்படி வருவார் அப்படிங்கிறதை மத்திய 24ஆம் அதிகாரம் வசனம் 30 கிளியரா சொல்லிட்டாங்க. மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். வானத்துல நம்மளுடைய இங்கிலீஷ்ல சொல்ல போனா நேக்கட் ஐ, நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ணுல அப்படியே நம்ம பார்ப்போம். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும், அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரங்களும் கண்டு புலம்புவார்கள். பாருங்க, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். இயேசு கிறிஸ்து வானத்துல மேகங்கள் இருந்து வருவார். அதற்காக நம்ம வந்து ரொம்ப ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கோம், பொறுமையோட காத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம சொன்ன இந்த வசனம் யோவேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார் பாருங்க. பழைய ஏற்பாட்டின் காலத்துல வந்த யோவேல் தீர்க்கதரிசி 2வது அதிகாரம், யோவேல் யோவேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 31, கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே. பாருங்க, இயேசு கிறிஸ்துனுடைய அந்த 2ஆம் வருகைக்கு நாளுக்கு முன்னே என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியன் இருளாகும், சந்திரன் ரத்தமாக மாறும். அதை தான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மத்திய 24ஆம் அதிகாரம் வசனம் 29, 30 கூட நம்ம வந்து வாசிச்சோம். அந்த விஷயத்தை யோவேல் தீர்க்கதரிசி முன்னாடியே சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறார். யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன காரியங்கள் இனிமே வரும் காலங்கள்ல நடக்கும். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். பாருங்க, இதைதான் நாம வந்து வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் 6ஆம் அதிகாரம் வசனம் 12 இருந்து வாசிக்கிறேன் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனம் 12 இருந்து 14, அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன், ஏதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியாய் போல கருத்தது, சந்திரன் இரத்தமும் போலாயிற்று, அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது, வானமும் சுருக்கப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று, மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. இங்க பாருங்க, இங்க வந்து ப்ரெசன்ட், பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர், அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், கடந்த காலம். அதாவது இறந்த காலம் அப்படின்னு பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டின் காலத்துல வாழ்ந்த யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தைகள். இயேசு கிறிஸ்து நிகழ்காலம். இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா சீஷர்களுக்கு அந்த ஒரு விஷயத்த சொல்ற, கடைசி காலகட்டத்துல சூரியன் வந்து இருளாகும், சந்திரன் இந்த மாதிரி ஆகும், வானத்துல இருந்து நட்சத்திரங்கள் விழும். அது வந்து பிரசன்ட்ல வந்து சீஷர்கள் கிட்ட இயேசு கிறிஸ்து சொல்றார். இயேசு கிறிஸ்து இறந்ததுக்கு பிறகு வெளிப்படுத்தின விசேஷமானது எழுதப்படுகிறது. எதிர்காலத்துல இயேசு கிறிஸ்து இறந்த பிறகு எதிர்காலத்துல எழுதப்படுகிறது. அந்த எழுதப்பட்ட அந்த விஷயத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரே காரியத்தை தான் சொல்றாங்க. யோவேல் புஸ்தகத்திலையும் வாசிச்சோம், மத்தேயுலயும் வாசிச்சோம், வெளிப்படுத்தின விசேஷத்திலையும்
மூணுத்திலும் ஒரே விஷயத்தை தான் சொல்றாங்க. எதிர்காலத்துல என்ன சம்பவங்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில நம்ம வந்து ஒரு சில வசனங்களை வாசி நம்ம முடிச்சிடலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் வசனம் 42 இருந்து 44. உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிடா ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமா இருங்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை எப்போ இருக்குங்கிறது நமக்கு தெரியாது, நம்மளுடைய மரணம் எப்போ இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அதனால எப்பவுமே நம்ம விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜபம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சோம்பேறித்தனப்படுவாங்க. இவ்வளவு சீக்கிரத்துல நம்ம எந்திரிச்சு ஜபம் பண்ணுமா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, அப்படி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம சோம்பேறித்தனமா எப்பவுமே இருந்துடாதீங்க. எனக்கே நிறைய தடவை அந்த மாதிரி இருந்திருக்கு. நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். ஸோ நம்ம வந்து விழித்திருந்து நம்ம வந்து ஜபம் பண்ணுங்க. கொஞ்ச காலம் தான் நம்ம இந்த உலகத்துல இருக்க போறோம். இதை தான் நம்ம மார்க் 13ஆம் அதிகாரம் வசனம் 35, 37 கூட 35ல இருந்து 37 வாசிக்கிறோம். லூக்கா 21ஆம் அதிகாரம் வசனம் 36 கூட இதே வசனத்தை தான் சொல்ற, விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். பாருங்க, நாம வந்து சோர்ந்து போயிடக்கூடாது. நம்ம வந்து கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். எதிர்காலத்துல இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் வந்து நடக்க இருக்கு. ஆனா அது எப்ப நடக்க இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முடிவு எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து, நான் சொல்லல, வேதாகமத்துல இருந்து சொல்றேன், இயேசு கிறிஸ்துனுடைய இந்த சுவிசேஷம் எப்போ எல்லாருக்குமே தெரியப்படுகிறதோ அன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா உலகம் அழியிறத ஆரம்பிக்கும். இயேசு கிறிஸ்தனுடைய 2ஆம் வருகையும் ரொம்ப கிட்டி சேரும். உலகத்தினுடைய முடிவு அன்னைக்குதான் ஆரம்பிக்கும். ஸோ நாம வந்து இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களை பயப்படுத்துவோ, உங்களை வந்து ரொம்ப கலங்க பண்ணுவோ அதுக்காக நான் வந்து சொல்லலை. ஆனா எதிர்காலத்துல நம்ம வந்து என்ன நடந்தாலும் நம்ம ஆயத்தமா இருக்கணும். நம்ம வந்து எப்பவுமே கிறிஸ்துக்குள்ள விலைக்கு போகாம இன்னும் அதிகமா கிட்டி சேரணும். வாரத்துல ஒரு நாள் மாத்திரமே நம்ம தேவனை ஆராதிக்காம எல்லா நாளும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வசனத்துல, அவருடைய வார்த்தையில நம்ம நிலைச்சிருக்கோமா அப்படிங்கிறது பார்க்கணும். தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதிகமா சோதிப்பான். முக்கியமா வந்து ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனத்தோடைய அர்த்தத்தை நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு புரிந்து கொண்டேன். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர். இங்க வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல எவ்வளவோ பேர் இருக்காங்க. எல்லாரையுமே பிதாவாகிய தேவன் அழைக்கல, ஆனா நம்மளை அழைத்து இருக்கிறார். இன்னும் நிறைய கிறிஸ்தவர்களை கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க இந்த உலகத்துல, முக்கியமா இந்தியால கொஞ்சம் பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ள அழைக்கப்பட்டிருக்காங்க. அந்த கிறிஸ்தவர்கள எல்லாருமே பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவாங்களா? கேள்விக்குறி. அதுக்கும் ஒரு செக் வைக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், அதாவது கிறிஸ்துக்குள்ள அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் நிறைய பேர் இருக்காங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர். அதுதான் நம்ம வந்து யோசிக்கணும். என்னதான் நம்ம கிறிஸ்துக்குள்ள அழைக்கப்பட்டிருந்தாலும் யாரு கடைசி வரைக்கும் கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு கீழ்பட்டு நடந்திருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்ல நாம இருக்கணும். அதுதான் நமக்கு நம்மளுடைய முக்கியமான குறிக்கோள். இந்த உலகத்துல நம்ம பொண்ணு சேர்க்கணும், பொருள் சேர்க்கணும், சொத்து சேர்க்கணும், புகழ சம்பாதிக்கணும், மனுஷன் இடத்துல நல்ல பேர் எடுக்கணும், அது கிடையாது. அது எல்லாமே அழிஞ்சு போயிடும். இன்னைக்கு நம்மளை புகழ்ற அதே மாதிரி நாளைக்கு நம்மளையும் தூஷிக்கும். அதற்காக நீங்க எதுக்கு பிரயாசப்படுறீங்க? அதுக்கு எதுக்காக நம்ம பிரயாசப்படணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தரை பிரியப்படுத்த நம்ம ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய புகழ், கீர்த்தி, உங்களுடைய சொத்து எப்பவுமே பரலோக ராஜ்யத்துல நீங்க சேர்த்து வைப்பீங்க. நம்ம சேர்த்து வைக்க, அதுதான் நமக்கு வந்து குறிக்கோளா இருக்கும். சாத்தானும் உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்படிப்பட்ட ஒரு ஆளு வந்து நம்மளை வந்து சீரழிச்சு போட்டாலும், உன்னால முடிஞ்சா என்னுடைய சரீரத்தை நீ சேதப்படுத்துவ, அவ்வளவுதானே உன்னால பண்ண முடியும். சாத்தானி மிஞ்சி போனா
என்னை அவமானப்படுத்துவேன், என்னை கேலி பண்ணுவேன், கிண்டல் பண்ணுவேன், பரியாசம் பண்ணுவேன், நிந்திப்பேன், சோதிப்பேன், அடிப்பேன், என் மூஞ்சில துப்புவேன், நான் ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு என்னை கேவலப்படுத்துவேன். இதெல்லாம் எனக்கு மாத்திரம் நடந்துச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கியா சாத்தானே? இயேசு கிறிஸ்துவுக்கும் இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் நடந்தது. முள்முடி சூட்டினாங்க, அவர் முகத்துல காரி முழிஞ்சாங்க, சாட்டை அடிச்சாங்க, முள்முடி சூட்டினாங்க, கேவலப்படுத்தினாங்க, அசிங்கப்படுத்தினாங்க. அப்படிப்பட்டவருக்கே அப்படி நடக்கும்போது அவரை பின்பற்றுகிற நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் நடக்கிறதுல எந்த ஒரு பெரிய ஆச்சரியமும் கிடையாது. இதெல்லாம் நமக்கு நடக்க வேண்டியது நன்மை. இதெல்லாம் நினைச்சுக்கோங்க, இதெல்லாம் நமக்கு வர்றது நன்மை. கர்த்தர் நமக்கு நித்தியமான ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட எல்லா விதமான கஷ்டத்தையும் நம்ம சந்தோஷமா எடுத்துக்கணும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு. என் பலவீனங்களை குறித்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் பலவீனத்துல அவருடைய பலன் எனக்கு பூரணமா விளங்கு. கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். எனக்கு கஷ்டங்கள் இருக்கு, கவலைகள் இருக்கு, எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா இது கடைசி வரைக்கும் எனக்கு எப்பவுமே இருந்துறது போறது கிடையாது. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் சொல்லி இருக்கிறார். எனக்கு மனுஷனுடைய வார்த்தையை காட்டிலும் அவருடைய வார்த்தையை தான் நான் நம்பி இருக்கேன். அதனால பாத்தீங்கன்னா நான் மனுஷனுக்கும் சரி சாத்தானுக்கும் சரி நான் பயப்பட மாட்டேன். கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசத்துல நான் வளருவேன். யார் என்ன சொன்னாலும் சரி, என்ன கோபம் ஊட்டினாலும் சரி, நான் அசிங்கமா பேச மாட்டேன், திட்ட மாட்டேன், பழிக்கு பழி வாங்க மாட்டேன். ஒருத்தவங்களை பத்தி இன்னொருத்தவங்க கிட்ட நான் புகார கொடுக்க மாட்டேன், போட்டு கொடுக்க மாட்டேன். பின்னாடி நான் யாரை பத்தி கேவலமா பேசவும் மாட்டேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்து கொண்டாருன்ட்டு இருப்பேன். அப்படிதான் கிறிஸ்துவ வாழ்க்கையை நம்ம வாழணும். ஏன்னா நம்ம பலவீனமான பாண்டங்க, ஈஸியா வஞ்சிக்கப்படுகிறோம். சாத்தான நம்மளை ஈஸியா ஏமாத்தக்கூடியவனா இருக்கான். கர்த்தர் இடத்துல தயவு செஞ்சு ஞானத்தை கேளுங்க. அப்படிப்பட்ட வஞ்சனையில இருந்து நாம் வீழ்ந்து போகாதபடிக்கு உற்சாகமுள்ள ஆவியை கேளுங்க. கர்த்தர் இடத்துல ஞானத்தை கேளுங்க. முக்கியமா பொறுமையை கேளுங்க. நிறைய பேர் பொறுமையை இழந்துடுறாங்க இந்த காலத்துல. எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டா இருக்குங்கிறதுனால எல்லாமே ஈஸியா கிடைச்சிடணும், எல்லாமே சீக்கிரமா கிடைச்சிடணும், சீக்கிரமா எல்லாத்தையும் பார்த்துடணும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம் மட்டும் எழும்பாது. குடும்பத்துல இருக்கிற ஆளுங்களுக்கு விரோதமா நிறைய பேர் எழும்புவாங்க. குடும்பத்திலேயே ஆல்ரெடி நடந்துக்கிட்டு தான் இருக்குது, இன்னும் அதிகமா நடக்கும். தொடர்ந்து நம்ம தேவனுக்குள்ள நம்ம இருப்போம், கிறிஸ்துக்குள்ள நம்ம இருப்போம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. பொறுமையா கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி.